தலைவனை வந்து நீ திரையில தேடாத தரையில தேடுன்னு சொல்றாரு ஒரு பேட்டியில, ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. அப்ப நம்ம எதை வந்து கணக்குல எடுத்துக்க முடியும்? உதயநிதி ஐயா ஐயாலாம் சொல்லாதீங்க. ஐயா வந்து உதயநிதி அந்த அளவுக்கா போயிட்டாரு. ஐயா ஆட்சியை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து படம் அவரோட கம்பெனியை வந்து கொடுக்குறாரு. என்னங்க சிக்கல்? தனுஷ் அவர்களோட படத்தை வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அது யாரு ப்ரொடக்ஷன்ல இருந்தாங்கன்னா, யாரு டைரக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்ட்டு தானே நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. தனுஷ் ஆதரிக்கிறாருல. நாளைக்கு ரஜினிகாந்த் வரல அரசியலுக்கு, நாளைக்கு தனுஷ் அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சி தம்பிங்களும் சீமான் அவர்கள் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு கட்சி தொடங்கும் போது சுடுகாட்டில் கூட வெற்றி இருக்குது, அங்க போய் படுத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னவர் தான் அண்ணன் சீமான். அதே அண்ணன் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்திச்சுட்டு சங்கி சக தோழன்னாரு. ஆதரிச்சா தம்பி ஆயிடுவாங்க. நீங்க ஆதரிச்சீங்கன்னா நீங்க யாரா சரியான பாயிண்ட் அது. தளபதி நானும் கூட்டணி சேர போறோம், தம்பிக்காக வெயிட்டிங். தம்பி ஒரு பக்கம் திமுக அடிச்சுன்னு வருவாரு, இன்னொரு பக்கம் நான் அடிச்சுன்னு வருவேன். என்னைய பார்த்து வராத, என் தத்துவத்தை பார்த்து வா அப்படின்னு சொன்னாரு ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து நான் தான் கட்சி, ஏன் கட்சி, நான் தான் சின்னம்னு அவர் சின்னத்தை அவர் மூஞ்சி சின்னத்துல அவர் முகமே வந்துச்சுங்க வரைஞ்சி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார். இது வந்து எப்படி நாம் தமிழர் தம்பிகள் வந்து நேத்து வரைக்கும் திட்டினாங்க. இங்க பாருங்க வந்து இட்லி கடையை போய் பார்த்துக்கிட்டு இருக்கார்கள், இவர்கள் வந்து இப்படி இருக்கார்கள் அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு போட்டு திட்டிக்கிட்டு இருந்தவங்க அண்ணன் ரிவ்யூ கொடுத்தோம்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. அண்ணன் இப்படி நின்னாருன்னா இப்படி பேசுவாங்க, அண்ணன் எப்படி நின்னா இப்படி பேசுவாங்க. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இருக்கிறது வந்து திரு அசோக்குமார் அவர்கள். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல சீமான் அவர்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்கள் 2 நாட்களாக போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு சினிமா பாத்திரம் வந்துட்டாரு சீமான், அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாரு அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஏன் அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அசோக். இல்லை, இப்போ சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, குஷி படம் பார்த்து இந்த ரசிகர்கள் வந்து ஒன்றும் இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஒரு காட்டமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசியிருந்தார். அது பார்த்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு திடீர்னு போயிட்டு இட்லி கடை படத்தை வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசரோட அப்பாவும் அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கல, அவங்க தாத்தாவும் அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கல. அண்ணன் தான் முறை போயிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. இதை வச்சு தான் வந்து நம்ம தம்பிகள் வந்து நேற்று அவ்வளோ தூரம் நம்மளை பேசிட்டு இன்னைக்கு வந்து இது ரிவ்யூ கொடுக்குறவங்க நீங்கள் வந்துட்டீங்களே. அது ஒரு படமாக மட்டும் தானே பார்க்கணும், அது இன்னொரு படம், அது ஒரு படம் தானே, அப்படி தானே போகணும். இதுக்கு முன்னாடி எல்லா படத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கும் சொல்லிட்டு தானே இருக்காரு. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவனை வந்து நீ திரையில தேடாத தரையில தேடுன்னு சொல்றாரு ஒரு பேட்டியில். திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. அப்போ நம்ம எதை வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும்? அதனால தான் நம்ம தாவக தொண்டர்கள் வந்து சமூக வலைதளத்தில் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்களுடைய அவர் வந்து சரியா படத்தை வந்து வெளியிட்டு அவர் சரியா பணம்லாம் கொடுக்கப்படுறதாகவும் அதுதான் அதுக்கு முன்னாடி பேசியிருக்காருல்ல. சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ மட்டும் ஆதரவு வர மாதிரி சொல்றீங்க, என்ன காரணம்? இல்லை, இதில் வந்து குறிப்பாக எதனால் வந்து எல்லாம் டிகோட் பண்ணி பேசுகிறாங்கன்னா, இப்போ தான் வந்து 2 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. இப்படி பேசிட்டு உடனே இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கவே தான் வந்து இதில் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க உதயநிதி ஐயா உதயநிதி அவர்கள் கூட வந்து அதை ஐயாலாம் சொல்லாதீங்க. ஐயா வந்து உதயநிதி அந்த அளவுக்கா போயிட்டாரு. ஐயா இல்லை, ப்ரொடியூசரோட அப்பா கூட அந்த படத்தை வந்து ரிவ்யூ கொடுக்கல, அவங்க தாத்தாவும் ரிவ்யூ கொடுக்கலன்றதுனால தான் வந்து அவர் பார்த்ததுனால விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய படம், இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, குறிப்பிட்டு சொல்கிறீங்க, இன்பநிதி அவர்கள் தான் அந்த படத்தோட இன்பன் உதயநிதி, அந்த அவர் தான் வந்து ப்ரொடியூசராக இருக்காரு. முதன் முறையாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்லாம் வந்து முதல்ல வந்துச்சு. இதை தொடர்ந்து அவங்களோட அப்பாவோடைய தொழிலை வந்து அவர் பண்ணுறாரு. எப்படி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரோ, ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து எப்படி உதயநிதியை கொடுத்துட்டு போகணும்னா, உதயநிதி வந்து ஆட்சியை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து படம் அவரோட கம்பெனியை வந்து கொடுக்குறாரு. என்னங்க சிக்கல்? இல்லை, அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ரெட் ஜெயின் மூவி ரிலீஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து சினிமா துறையை வந்து ஆக்குபேட் பண்ணுது. அதுதான் இல்லைங்கிறாரு சீமான் அவர்கள். இல்லை, அவர் அப்படிதான் சொல்லுவார். சரிங்களா, திடீர்னு அப்படி ஒன்று சொல்லுவார், திடீர்னு இப்படி ஒன்று சொல்லுவார். இது எல்லாத்தையும் ஒரு முடிவு பண்ணி தான் தோழர்கள் வந்து அந்த மாதிரி அடிக்கிறாங்களே. இல்லை, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தனுஷ் அவர்களுடைய படம். இப்போ தனுஷ் அவர்களோட படத்தை வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அது யார் ப்ரொடக்ஷன்ல இருந்தாங்கன்னா, யார் டைரக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்ட்டு தானே நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. இல்லை, அதே தனுஷ் அவர்கள் தான் வந்து ஒரு பட விழாவில் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார். 10 பேர் எதிர்க்கிறது ஒருத்தர் முக்கியம் கிடையாது, ஒருத்தர் யார் எதிர்க்கிறாரோ அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவார். இது எப்போனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிற டைம்ல வந்து பேசியிருந்தாரு. அதை யார் பேசினாருன்றது பார்க்குற வியூஸுக்கே தெரியும். ஒருத்தன் 10 பேரை அடிச்சா வீரன், 10 பேர் வந்து ஒருத்தனை அடிச்சா தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அவர் அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிடுவார், அதன் பிறகு வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் சொன்னார். அவர் தான் வரலையே, சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வரல. இல்லை, சீமான் அவர்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அவரே நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பார். அந்த காலகட்டத்தில் தனுஷ் ஏன் அப்படி பேசினாருன்றது வந்து கட்டாயமா எல்லாருக்கும் தெரியும். தனுஷ் அவர்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தா கூட அதை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசுவார்ன்றது
தமிழ்நாடு மக்களுக்கு அறிஞ்ச விஷயம் தான். சீமானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், தளபதி அவர்களுடைய படங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவர் அவர் தான் இருக்காரு. அதே போல எல்லா திரைப்படங்களும், கமலஹாசன் திரைப்படமா இருக்கட்டும், புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆதரவு தெரிவிச்சு தானே இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப இதுல மட்டும் ஏன் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல அவரு ஆதரவு பாக்குறீங்க, அரசியலா நீங்க அட்டாக் பண்ணீங்க. இல்ல அவங்க கூட பண்ணலங்க. இல்ல அவருதான் அப்படி பிரிச்சு பாக்குறாருன்றேன். இப்போ ஒரு ரசிகர் வந்து ஒரு படத்தை பாக்குறாங்கன்னா அது அவரோட விருப்பம். அவங்க பார்த்துட்டு வர போறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றது அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. இவரு வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து தலைவனை வந்து நீ சினிமால தேடாத, தரையில தேடுன்றாரு. அப்ப அண்ணனும் சினிமா நடிச்சிருக்காருல்ல, அப்ப எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? 10 நாள்ல அந்த படம் வர வருதுன்னு சொல்றாங்க. அப்ப 10 நாள்ல அண்ணனோட படமும் வரப்போகுது. அப்ப இதுல வர இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு, கூத்தாடிலாம் வந்து இருந்தா இந்த மாதிரி தான் ஆகுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்ப அண்ணனும் நடிகர் தானே, அந்த கூத்தாடின்ற வார்த்தையே வந்து தவறான வார்த்தை தானே. டாஸ்மாக குடிச்சிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, கூத்தாடியை பார்த்து சாகிற கூட்டம் வரும். இந்த பக்கம் சாகிற கூட்டம் வந்து குடிச்சிட்டு சாகுது, இந்த பக்கம் வந்து கூத்தாடி பார்த்து சாகுது. இல்ல அது ரெண்டுமே நீங்க ஒப்புறது தவறு. சாராயம் குடிச்சு இறக்குறாங்கன்னா இந்த அரசு நடத்துது, நீங்க அந்த அரசை தான் நோக்கி கேள்வி கேட்கணுமே. அதையும் இது நீங்க ஒப்புறது வந்து தவறான விஷயம் தானே. அது இல்ல இப்போ சமீபத்தில் தென்காசியில் நடந்துச்சு, ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுலயும் ஒரு பேசும்போது இந்த மாதிரி கூட்டத்துல போய் சாகிறதெல்லாம் வந்து இப்பதான் நடக்குது. எந்த ஒரு நடிகனுடைய மகனும் மகளும் வந்து ரசிகர் மன்றம்லாம் அமைச்சதே கிடையாது, அவங்க போய் சாவறதே கிடையாது. ஆனா நீங்க போய் சாகுறீங்க. இன்னொரு விஷயமும் அதுல குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ நான் யாராச்சும் போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த கூட்டத்தில் போய் தள்ளி விடுறேன் பாரு அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு பதில். இல்ல அவரோட பதிலே வந்து யாருமே தெரிவிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இல்ல இன்னைக்கு வந்து தமிழக அரசியலே வந்து ஒரு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஒரு சார்பு எடுத்து தான் வந்து யார் என்ன பேசினாலுமே அது விமர்சனம் வைக்கிறாங்களே தவிர ஒரு சார்பு பேசுறவங்க வந்து எந்த ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அவங்க வேணும்னே போயிட்டாங்கல்ல, ஒரு அசம்பாவிதம் அது. அந்த அசம்பாவிதத்தை எப்படி இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு பார்க்கணும், இது வந்து இதுக்கப்புறம் மக்களுக்கு எப்படி அந்த தெளிவு பெறணுன்றது தான் வந்து சொல்லணும் ஒரு தலைவர். இந்த மாதிரி அவங்க சாவறாங்கன்றது, அவங்க இழிவா பேசுறது, இறந்தவங்களை இழிவா பேசுறதுலாம் வந்து சொத்தத்துல வந்து யாரும் ஏத்துக்க முடியாத விஷயம் தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்றாரு. தொடக்கத்துல வந்து ஆதரிச்சு பேசியிருந்தாரு. இப்போ வந்து சினிமா கூத்தாடின்னு சொல்றது, ரசிகர் கூட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் ஆதரவா பேசுறாரு, விஜய் சேதுபதிக்கு ஆதரவா பேசுறாரு, வரக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும், இதன் பிறகு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் சொல்றாரு. அஜித் அவர்கள் வந்தா இதோட பெரிய ஒரு கூட்டம் வரும்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து தொடக்கத்துல கடுமையா விமர்சனம் பண்ணது வந்து சீமான் அவர்கள் தான். கமலஹாசன் வரும்போது கூட வரவேற்றுட்டு அதன் பிறகு அவரை கண்டுக்கலை. ஆனால் மராட்டியனா மானத்தமிழனா போர் அப்படின்னு அறிவிச்சாரு. எப்படி விஜயகாந்துக்கு எதிராக வந்து தமிழ் மண்ணை, தமிழர் மண்ணை வந்து தெலுங்கு என்ன ஆள்வது அப்படின்ட்டு தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் நான் போருனாரு. அதன் பிறகு ரஜினிகாந்த் வரும்போது மராட்டியனுக்கும் தமிழனுக்குமான போருங்கிறாரு. அடுத்து வந்து தத்துவ கூட்டமா ரசிகர் கூட்டமா அப்படின்ட்டு அதையும் குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ நீங்க இதை குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம், தனுஷ் ஆதரிக்கிறாருல, நாளைக்கு ரஜினிகாந்த் வரல அரசியலுக்கு, நாளைக்கு தனுஷ் அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாருன்னு வச்சுங்களேன். நாம் தமிழர் கட்சி தம்பிங்களும் அதே போல சீமான் அவர்கள் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, சரியான கேள்வி இது. நான் ஒவ்வொன்றும் விளக்கம் சொல்கிறேன். திரு அஜித் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில் விமர்சனம் பண்ண அது மேடையே கிடையாது. ஒரு மேடையில் வந்து ரொம்ப இல்லை, அதாவது ஒரு தலைவர் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு பேச்சாளர் பேசுகிறாருன்னா அது வந்து தலைவர் கேட்க மாட்டாரா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒரு பொது மேடையில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாது அவங்களுக்கு. அஜித் அவர்களும் அப்படி பேசியிருக்காரு. அதே இப்போ அஜித் அவர்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறாரு. சரிங்களா, இவரோட முரண்பாடு வந்து எல்லா நடிகர்களுக்கும் மாறும். திரு அஜித் அவர்களா இருக்கட்டும், அதான் சொல்ல வரேன். திரு அஜித் அவர்களுக்கும் இதே நிலைப்பாடு தான், ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் அதே நிலைப்பாடு தான். அவர் கட்சி தொடங்கும் போது சுடுகாட்டில் கூட வெற்றி இருக்குது, அங்கே போய் படுத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னவர் தான் அண்ணன் சீமான். அதே அண்ணன் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சந்திச்சுட்டு சங்கி சக தோழன்னார். அதே சங்கின்னு யாருன்னா சொன்னா செருப்பு தூக்கி காமிச்சவர் தான் அண்ணன் சீமான். குறிப்பிட்டு சொல்றாங்க அவருக்கு வந்து எல்லாரும் சங்கி அப்படியா? அப்போ அவர் யாராவது அந்த மாதிரி சொல்றப்போ அவர் உடனே சொல்லலாம்ல, சங்கினா வந்து சக தோழன் தானே, அவர் கோவப்படுத்தவில்லை. ஆமா, அப்போ எப்படி தெரிஞ்சுது அவருக்கு சங்கினா சக தோழன்றது? ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சோன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சா? அதுதானே கேள்வி வருது. அப்போ நேற்று நீங்க அந்த மாதிரி பேசிட்டீங்க, அந்த மாதிரி கோவப்பட்டீங்க, செருப்பு தூக்கி காமிச்சிட்டீங்க. சரி, அப்போ நீங்க திடீர்னு வந்து ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா அது என்ன நிலைப்பாடு? நீங்க அவர் சந்திக்கிறதுல வந்து 100 விழுக்கான யாரும் வந்து தவறு சொல்லவே இல்லை. யாரும் சந்திக்கலாம். சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுல எத்தனை நிலைப்பாடு எடுத்திருக்காரு. முதல்ல வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது இல்ல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்ல, தம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு. அதன் பிறகுதான் சூப்பர் ஸ்டாரு சிம்புவை மாத்துறாரு. மறுபடியும் தம்பி விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாரு. இடையில இன்னொரு விஷயம் அதான் சொல்ல வரேன். அதாவது என்ன சொன்னாருன்னா, அரசியல்ல வந்து நான் தான் சூப்பர் ஸ்டாரு, சினிமால வந்து ஐயா ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது எப்போ அந்த நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் நிலைப்பாடு எடுக்கிறாரு முதல் கூட்டத்துக்கு பிறகு. ஆமா, இப்போ இவரோட ஒரு ஸ்டாண்ட் இப்படி
மாறுது பாத்தீங்களா? அதாவது ஒரு மேடையில வந்து தளபதி அவர்களே சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார்னா நான் சொல்லிடுறேன் ஒரு நாள் மாறுது. அதுதான் அது மக்களுக்கு புரியும். புரட்சி கலைஞர்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். சூப்பர் ஸ்டார்னா ஐயா ரஜினிகாந்த் மட்டும் தான் இருக்க முடியும்ன்றது அவரே ஒத்துக்கினாரு. ஆமா அவரே ஒத்துக்கினார். அவர் எங்கேயுமே க்ளைம் பண்ணல. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னாங்க, இவரு தான் நிலைப்பாடை மாத்தி ஒவ்வொரு இடத்துல வந்து அது எதனால அந்த மாதிரி சொல்ல வரன்றது அவரு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்க தளபதி அவர்களே எதிர்பார்க்கல. அதுல வந்து அந்த குறிப்பிட்டு ஒன்று சூப்பரா சொல்லியிருப்பாரு, நான் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது, நான் தளபதி தான், நான் தளபதி, மக்கள் தான் மன்னர்கள், நீங்க ஆணையிடுங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்பயே அப்படிதான், மக்கள் தான் நீங்க தான் ஆணையிடணும், நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தளபதியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல நான் தொடக்கத்திலே சொன்ன கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். இதுல இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்கினார்னா எப்படி விஜயகாந்த் அவர்களை தெலுங்கர் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாரோ, எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மராட்டியர் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாரோ, ஆனால் கமலஹாசன் மட்டும் பச்சை தமிழர் எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சாருன்னு வச்சுங்களேன், அவரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தும் குறிப்பிட்ட இனம் சார்ந்தும் விமர்சனம் பண்ணக்கூடிய தம்பிகள் தான் நாம் தமிழர் தம்பிகள், தலைவர் தான் சீமான் அவர்கள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட விரும்பணும். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதிராக யார் வந்தாலும், அவங்களுக்கு எதிராக யார் அரசியல் செஞ்சாலும் அவர்களை இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ ஆதரிச்சா தம்பி ஆயிடுவாங்க. நீங்க ஆதரிச்சீங்கன்னா நீங்க யாரா சரியான பாயிண்ட். அது தளபதி அவர்களை சந்திச்சேன், தளபதி நானும் கூட்டணி சேர போறோம், தம்பிக்காக வெயிட்டிங். தம்பி ஒரு பக்கம் திமுக அடிச்சுன்னு வருவாரு, இன்னொரு பக்கம் நான் அடிச்சுன்னு வருவேன் சொன்னவர் தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஒரு மாற்றம் நிகழ போகுது, எங்க 2 பேரை பார்த்து ஆளும் தரப்பே பயப்படுது சொன்னவர் எதனால திடீர்னு இந்த நிலைப்பாடுன்னு மக்களுக்கு தான் தெரியும். இன்னொரு கொடுமை என்னன்னா, நாம் தமிழர் தம்பிகள் வந்து நேற்று வரைக்கும் திட்டினாங்க, இங்க பாருங்க வந்து இட்லி கடையை போய் பார்த்துக்கிட்டு இருக்கார்கள், இவர்கள் வந்து இப்படி இருக்கார்கள் அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு போட்டு திட்டிக்கிட்டு இருந்தவங்க அண்ணன் ரிவ்யூ கொடுத்தோம்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல அண்ணன் இப்படி நின்னாருன்னா இப்படி பேசுவாங்க, அண்ணன் எப்படி நின்னா இப்படி பேசுவாங்க. அதுதான் வந்து தம்பிகளோட வழக்கம். என்னைய பார்த்து வராத, என் தத்துவத்தை பார்த்து வா அப்படின்னு சொன்னாரு ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து நான் தான் கட்சி, ஏன் கட்சி, நான் தான் சின்னம்னு அவர் அவர் மூஞ்சி சின்னத்துல அவர் முகமே வந்துச்சுங்க வரைஞ்சி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார். இது வந்து எப்படி சீமானிசம் வந்து அதுதானே வளர்ந்து நிற்கிது. நீங்க வந்து தலைவன்கிறது வந்து பொதுவான ஒரு தலைவனா இருக்கணும், அவன்கிட்ட தத்துவம் மட்டும் இருந்துச்சுன்னா அவனை முன்னிறுத்த வேண்டிய தேவையே இருக்காது தானே. இதுல இன்னொரு விஷயம் நீங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சி தொடக்கம், அதன் பிறகு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. அதில் வந்து தளபதியோட முகத்தை மட்டுமே வச்சு, நீங்கள் எப்படி மக்கள் இயக்கத்தில் தளபதி அவர்களுடைய முகத்தை வச்சு ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக ஒரு கொடி இருந்துச்சோ, அதே மாதிரி கட்சிக்கும் வச்சிருக்கலாம். யார் கேள்வி கேட்பா? இதில் வந்து ஏன் வந்து வாகை மலர் இருக்கணும், ஏன் வந்து போர் யானைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்னத்தை தான் வந்து வடிவைக்கணும். அதில் வந்து ஏன் ஸ்டார்கள் இருக்கணும், அந்த ஸ்டாரோட வண்ணங்கள் ஏன் இப்படி இருக்கணும், இந்த கொடியோட வண்ணங்கள் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி தான் அந்த கொடியை வடிவமைக்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து அவருடைய ஃபேஸே வந்து சின்னத்தில் வச்சுக்கிறதுங்கிறது தான் இவர் தான் ரசிக மனப்பான்மையை கொண்டு வந்து திணிக்கிறாரு, இவர் தான் வந்து ரசிக கூட்டத்தை வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பகுப்பாய்வாகுது, எது சொன்னாலும் ஆமாங்கிற ஒரு கூட்டம் தான். இப்போ வந்து சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார்னு யார் சொன்னாலும் ஆமாம்பாங்க, இந்த படம் பார்க்காதீங்கன்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க, படம் பாருங்கன்னு சொன்னாலும் போய் பார்க்குற கூட்டமாக இருக்குது. அப்போ எது ரசிகர் கூட்டம் அப்படின்ட்டு மக்களே முடிவு பண்ணிட்டும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டிஸ்கஷனில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி.